நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் இருக்க ஒரு கன்சியூமர் கோர்ட், கேரளாவில் திரிஷூரில் இருக்க ஒரு கன்சியூமர் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டில் ஒரு கார் ஒன்று வாங்குறாங்க. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8,94,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார். அது வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து அவங்களுக்கு விற்கிறாங்க. அவங்க வந்து கார் வாங்கி ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஓட்டி பார்த்துருக்காங்க. ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கம்மியாக கொடுத்துருக்கு. அதை போய் கேட்குறாங்க, எனக்கு காசு ரீஃபண்ட் பண்ணுங்கள், நான் காரை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. கம்பெனி தரல. இவங்க கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த ஒரு கேஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3,10,000 ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திரிஷூரில் இருக்க ஒரு கன்சியூமர் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கன்சியூமர் சம்மந்தமாக நிறைய விஷயம் போட்டுருங்க, எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்குறாங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கம்பெனியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து இவ்வளோ மைலேஜும் டீசல் இன்ஜின் வந்து இவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்குறப்ப சொல்கிறாங்க. இவங்க வந்து டீசல் இன்ஜின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 32 தருது. சரி, வண்டி வந்து லிட்டருக்கு 32 தருது, சரி வாங்கி ஓட்டலன்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி வண்டி ஓட்டுறாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32.38 தரும் கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வண்டி வாங்கி ஓட்டுறாங்க. வண்டி வாங்கி ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19.6 தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜே தருது அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12.78 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார் வந்து மைலேஜ் கம்மியாக தருது. 40% அவங்க சொன்ன விளம்பரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இந்த ஒரு கார் வந்து மைலேஜ் குறைவாக கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க கன்சியூமர் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கமிஷனர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொஃபஸர். அவரை வந்து ஒரு கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணி இது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செக் பண்ணி பார்த்ததில் அவர் பைபாஸில் ஒரு 50 to 60 வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 19.6 தான் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜே தந்துருக்கு. கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்களோட வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைலேஜ்ன்றது நாங்கள் சொல்லுவோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் கொடுக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் இருக்குது, என்வாயர்மெண்ட் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, ஓட்டுற ஆள் இருக்குது, பெட்ரோல் டீசல் நம்ம போடுற அந்த ஒரு குவாலிட்டியை போடுறதும் வந்து மைலேஜ் மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த எந்த ஒரு கதையும் வந்து பார்த்திங்கன்னா இது எடுப்பாடல. என்னென்னா அவர் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, சரி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் குறைவாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40% அவங்க சொன்னதுலேருந்து வந்து இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் தான், அதாவது ஒரு மிஸ்லீடிங் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக மைலேஜ் வந்து ஃபோர்ட் நாங்கள் வந்து செக் பண்ணல, நாங்கள் வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கிட்ட வந்து கொடுத்து செக் பண்ணோம், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் எங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதை வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணது உங்களோட ஒரு நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் பண்ணீங்க, அவங்க செக் பண்ணதை சொல்லி தான் வந்து நீங்கள் பண்ணீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3,10,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் அந்த ஒரு லேடிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. காம்பன்சேஷனுக்கு வந்து 1.5 லட்சமும், மன உளைச்சலுக்கு வந்து 1.5 லட்சமும், அப்புறம் வந்து 10,000 ரூபாய் வந்து லிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ன்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கன்சியூமர் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா தவறாக விற்கிறாங்க, அதிகமாக எம்ஆர்பி வச்சு விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தகுந்த இடத்துல புகார் கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி கொடுக்கணுன்ற வீடியோ வந்து முன்னாடியே வந்து டீட்டெயிலாகவே போட்டுருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கன்சியூமராக ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்து அதில் ஒரு தீர்வு பெற்றிருந்தாலோ இல்லை ஒரு வேளை தீர்வு கிடைக்கல அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.